வருவாய்த்துறை சார்பில் 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஊர்வலமாக சென்று வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வருவாய்த்துறை சார்பில் 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அழையாநிலை கிராமத்திலிருந்து அறந்தாங்கி வரையில் 6 கிலோமீட்டர் தூரம் 40க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளோடு ஊர்வலமாக சென்று வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியானது அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில், அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு முன்னிலையில், அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் கருணாகரன் பாதுகாப்போடு இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும், கையூட்டு பெறாமல் வாக்களிக்க வேண்டும் எனவும், 18 வயது நிரம்பியவர்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகத்தோடு இந்த பேரணியானது நடைபெற்றது. இதில் சிலட்டூர் மண்டல துணை வட்டாட்சியர் பாலமுருகன், தேர்தல் துணை வட்டாட்சியர் இளஞ்சேரன் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தென்காசியில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் பொதுமக்களிடையே தேர்தல் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் 3 லட்சம் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க தொடக்க விழா நடைபெற்றது. இந்த கையெழுத்து இயக்க தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அலுவலருமான கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் தேர்தலை நியாயமான முறையில் சந்திக்கும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வெங்கம்பாக்கம் ஏரிக்கரையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த வெங்கம்பாக்கம் ஏரிக்கரையில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மர்மமான முறையில் இறந்து கரை ஒதுங்கியதாக பொதுமக்கள் சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சதுரங்கப்பட்டினம் காவல் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட போலீசார் ஏரிக்கரையில் கரை ஒதுங்கிய சடலத்தை கரைக்கு கொண்டு வந்து பார்த்தபோது அருகே உள்ள நெய்க்குப்பி கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரின் மகன் வீரராகவன் என்பதும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதும் தெரியவந்தது. நீச்சல் தெரியாதவர் குளிக்கச் சென்ற போது ஆழத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதையடுத்து உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக போலீசார் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பண பரிவர்த்தனைகளை தடுக்க வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் வருமான வரித்துறை சார்பில் துணை இயக்குநர் கார்த்திகேயன் IRS தலைமையில் வருமான வரித்துறை அலுவலர் செந்தில்வேல், ஆய்வாளர் வேல்முருகன், முதுநிலை வரி கணக்கீட்டாளர் ஆகிய 4 பேர் கொண்ட குழுவினர் சுழற்சி முறையில் மதுரை விமான நிலையத்தில் பணியில் ஈடுபடுவார்கள். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பண பரிவர்த்தனைகள் நடைபெறாமல் தடுக்கவும், கண்காணிப்பு முறை முயற்சியில் செயல்படவும் வருமான வரித்துறை சார்பில் 4 அதிகாரிகள் மதுரை விமான நிலையத்தில் நியமிக்கப்பட்டுள்ளனர். பயணிகளிடமிருந்து கொண்டு வரப்படும் பணம் குறித்து உரிய ஆவணங்கள் இருப்பின் அவை சரிபார்த்து விடுவிக்கவும், ஆவணங்களின்றி கொண்டு வரப்படும் பண பரிவர்த்தனையை சோதனைகள் மூலம் தடுக்கவும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. காரிமங்கலம் அடுத்த பெரியாம்பட்டியில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பெரியாம்பட்டி ஊராட்சியில் காமராஜர் நகர், பெரியாம்பட்டி, புள்ளுக்குறிச்சி, ஜொல்லம்பட்டி, காசிகொள்ளன், கொட்டாய் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இக்கிராமங்களில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் புள்ளுக்குறிச்சி, காமராஜர் நகர், பெரியாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே ஒகேனக்கல் குடிநீர் வழங்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் ஏரியில் வழங்கப்படும் உப்பு தண்ணீர் கூட சரியாக வழங்கப்படுவதில்லை. தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல
பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குடிநீர் இன்றி அவதி அடைந்து வந்த காமராஜர் நகர், புள்ளுக்குறிச்சி, பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்கள், பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் தர்மபுரி கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் குடிநீர் கேட்டு திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் வார்னிஷ் அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் வரும் மார்ச் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தேரின் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்த நிலையில் தற்போது பெரிய தேருக்கு ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்தி வார்னிஷ் அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ள நிலையில் காரில் கொண்டு சென்ற ரூபாய் 2,61,500 ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த அனுமன் தீர்த்தம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூரிலிருந்து அரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை சோதனை செய்ததில் உரிய ஆவணமின்றி ரூபாய் 2,61,500 ரொக்கத்தை கொண்டு சென்றது தெரியவந்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் இந்த பணத்தை பறிமுதல் செய்து அரூர் கருவூலக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். செங்கம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற மர்ம நபர்கள் சுட்டதில் வளர்ப்பு பசு இறந்ததால் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி வனப்பகுதியை ஒட்டியுள்ள பூமுல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜவேலு. இவர் தனது விவசாய நிலத்தில் பசுமாட்டை கட்டிவிட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வனவிலங்குகளை வேட்டையாட வனப்பகுதியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் பசு கழுத்தில் குண்டு பாய்ந்து பசுமாடு பரிதாபமாக உயிரிழந்தது. இதையடுத்து செங்கம் காவல் நிலையத்தில் ராஜவேலு புகார் அளித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வனவிலங்குகளை வேட்டையாடும் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தடையை மீறி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் இவர்களது போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் தடையை மீறி மாவட்ட தலைவர் ராயர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல தலைமுறைகளாக கோயில் ஆதீனம் அறக்கட்டளை மனைகளில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வரும் பொதுமக்களுக்கும் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கும் தடையின்றி மின் இணைப்பு வழங்க கோரி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரியில் கேரட் கிலோ 60 ரூபாய் வரை விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பகுதியில் பசும் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது உதகை, கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட கேரட்கள் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டுள்ள கேரட் ரூபாய் 60 முதல் 70 ரூபாய் வரை விலை கிடைக்கிறது. மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளில் கேரட் 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை தரத்திற்கு தக்கவாறு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விலை உயர்வால் கேரட் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.